அனைவருக்கும் தமிழ் துகளின் அன்பு வணக்கம். இப்ப நம்ம பார்க்க போற கதை மன்னிப்பு இல்லாத தவறு. ஒரு குரு இருந்தார், ஒரு பெரிய ஆசிரமம் வச்சிருந்தார். அங்க நிறைய மாணவர்கள் அந்த குருவுக்கு சீடர்களாக இருந்தாங்க. குரு ஒவ்வொரு நாளும் நிறைய நல்ல கருத்துக்களை பாடங்களை சொல்லுவாரு. மாணவர்கள் எல்லாத்தையும் நல்லபடியா கத்துக்கிட்டு வந்தாங்க. அப்படி இருக்கும்போது அதுல ஒரே ஒரு மாணவன் மட்டும் இல்லாத மாணவர்களை பற்றி தவறான செய்திகளை எல்லாத்தையும் போய் சொல்லிக்கிட்டு இருந்தான். ஒருத்தரை பத்தி இன்னொருத்தரை பத்தி இன்னொருத்தட்ட அவன் சொன்னது எல்லாமே கற்பனையானது, தவறானது, பொய்யா சொல்லிக்கிட்டு இருந்தான். புறங்கூறுதல் அப்படின்னு சொல்லுவோம். இல்லாத ஒருத்தனை பற்றி அவன் செய்யாததை தவறாக சொல்லுவது. இப்படியே எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருந்தான். இது குருவுடைய காதுக்கும் வந்தது. குருவே, இந்த ஒரு மாணவன் மட்டும் இந்த மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லி எல்லா மாணவர்களுமே குருகிட்ட புகார் பண்ணாங்க. அப்போ குரு அடுத்த நாள் பாடத்துல இந்த புறங்கூறுதலை பத்தியும் இது எவ்வளவு மோசமானது அப்படிங்கிறத பத்தியும் பாடம் நடத்தினார். மாணவர்கள் இன்னொருத்தரை பற்றி அவர் இல்லாத நேரத்துல அடுத்தவங்கிட்ட தவறாக பேசக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா சொன்னார். பாடம் முடிஞ்ச உடனேயும் அந்த குறிப்பிட்ட மாணவன் குருவை வந்து பார்த்தான். குருவே, இது தெரியாம நான் நிறைய பேரை பத்தி தவறுதலா பல பேர்கிட்ட சொல்லிட்டேன். நீங்க தான் எனக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லணும், அந்த தப்புல இருந்து எனக்கு மன்னிப்பு வேணும் அப்படின்னு சொன்னான். அப்போ குரு சொன்னாரு, ஒரு மூட்டை நிறைய பஞ்சு எடுத்துட்டு வா அப்படின்னாரு. அவனும் வேகமா போய் ஒரு மூட்டை நிறைய பஞ்சு எடுத்துட்டு வந்தான். என்ன செய்யணும் சொல்லுங்க அப்படின்னோடனே குரு சொன்னாரு, அந்த கிராமத்துல முக்கியமான வீதிக்கு போ, அங்க இருந்து இந்த மூட்டையில் இருக்கிற பஞ்சை பூரா ஒவ்வொரு பக்கமா காத்துல தூக்கி தூக்கி போட்டுரு, மூட்டை காலியாகவும் என்னை வந்து பாரு அப்படின்னு சொல்றாரு. இவன் வேகமா போனா இருக்கிற பஞ்சை பூரா எடுத்து ஊர் பூரா அப்படியே பரப்பி விட்டான். பஞ்சு காலியா போச்சு, மூட்டை காலி ஆயிடுச்சு. வேகமா குருவை பார்க்க வந்தான். வந்து, குருவே, நீங்க சொன்ன மாதிரி நான் பஞ்சை பூரா ஊர் முழுக்க காத்துல பறக்க விட்டுட்டேன், அடுத்து என்ன செய்யணும்னு சொல்லுங்க. இப்பதான் குரு சொன்னாரு, இந்த காலி சாக்கை எடுத்துட்டு போ, நீ பறக்க விட்ட எல்லா பஞ்சையும் எடுத்து மறுபடியும் இந்த மூட்டையா கட்டி கொண்டு வந்து இங்க சேர்த்துரு, அது போதும் அப்படின்னாரு. இவன் வேகமா போனா அங்க போய் பார்த்தா இவன் பறக்க விட்ட பஞ்சே இல்லை, எல்லாம் அங்கிட்டு போயிடுச்சு. இவனால தேடி எடுக்கவே முடியல. ரொம்ப கவலையோட வந்தான். வந்து குருகிட்ட சொன்னான், குருவே, நான் போய் பார்த்தேன், நான் போறதுக்குள்ள எல்லா பஞ்சும் எங்கிட்ட போயிடுச்சு, என்னால தேடி கண்டுபிடிச்சு எடுக்க முடியல, என்ன செய்யறது அப்படின்னு கேட்டான். இப்ப குரு சொன்னார், நீ பறக்க விட்ட பஞ்சு இருக்கு இல்லையா, அதுதான் நீ அடுத்தவங்களை பத்தி மற்றவங்கிட்ட தவறாக பேசின விஷயம். எப்படி பஞ்சு எல்லா இடத்துக்கும் போயிடுச்சோ அதே போல நீ சொன்ன விஷயங்களும் அங்கங்க எல்லாருக்கும் போய் பரவி இருக்கும். நீ எந்த தவறு செஞ்சாலும் உனக்கு மன்னிப்பு கிடைக்கும், ஆனா இந்த தவறுக்கு மன்னிப்பே கிடையாது. ஏன்னா நீ சொன்ன விஷயம் எல்லாருக்கும் பரவி இருக்கும். இனிமேல் அதை போய் அது தப்பு, நான் தவறா சொல்லிட்டேன் அப்படின்னு யார்கிட்டையும் எடுத்து சொல்ல முடியாது. நீ பேசுனதுதான். அதனால இனிமேல் நீ யார்கிட்டையும் யாரை பத்தியும் குறை சொல்லாத, உன்னுடைய வேலை என்னமோ அதை மட்டும் பாரு, தவறாக யாரை பத்தியும் பேசாத அப்படின்னு சொன்னார். இதுதான் மன்னிப்பு கிடைக்காத ஒரு தவறு. நம்ம இதை செஞ்சிட்டோம்னா நமக்கு மன்னிப்பே கிடையாது அப்படிங்கிறத குரு அந்த சீடனுக்கு புரிய வச்சு. அதனால நம்மளும் யாரை பத்தியும் உண்மை இல்லாத விஷயங்களை, நமக்கு உறுதியா தெரியாத விஷயங்களை, கற்பனையான செய்திகளை யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. நன்றி.